பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம் அதில் 8வது பக்கத்தை அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் அதை நாம் நிறைவுபடுத்தக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 8D சூரா பக்ராவுடைய 61வது வசனத்தை சென்ற 8Cயில் நாம் ஆரம்பித்து அதை 8Dயில் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்த இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தினுடைய செய்தி அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக உங்களுக்கு மீள்பார்வை கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அடுத்த 6, 7 அல்ஹம்துலில்லாஹ் பனி இஸ்ராயீலுடைய வரலாறு ஆரம்பிச்சு 8வது பக்கத்தை அடைஞ்சு அதையும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம நிறைவு செய்ய போறோம். 8 பாயிண்டர், அந்த 4 பாயிண்டர் ஞாபகம் இருக்குல்ல, சரிங்களா? நகரத்தில் நுழைங்கள் என்று சொல்லப்பட்டது. அதே போன்று தண்ணீருக்காக அவர்கள் துவா வேண்டினார்கள், உணவுக்காக துவா வேண்டினார்கள். அதுதான் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம். அடுத்ததாக அவர்களுடைய வரம்பு மீறுதலுக்காக அல்லாஹ் அவர்களை என்ன நிலையில தண்டித்தாங்கிறத பத்தி இப்ப அல்லாஹ் தஆலா சொல்ல போறான். அதனுடைய கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. ஓகே, மாஷா அல்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுவோமா? தண்டனை குறித்து இந்த கடைசி 3 வரிகள்ல அல்லாஹ் தஆலா பேசுறான். அந்த வசனத்தினுடைய ஒரு இது, சரிங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நேமத்தை செஞ்சான் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டே வந்தான்ல. அவ்வளோ நேமத்தை செஞ்சு அவங்க என்ன ரியாக்ஷன் அவங்கள்ட்ட வந்துச்சு, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதிலடி இப்ப கொடுக்க போறான் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். 3 செய்திகளை இந்த 3 வரிகள் பெற்றிருக்குது. என்ன செய்திகள் இது நம்மளுக்கு தருதுன்னா, இழிவையும் வறுமையும் கொண்டு பனி இஸ்ராயீலர்களின் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி. அடுத்து இதற்கு காரணம் அவர்கள் தொடர்ச்சியாக கெட்ட செயல்கள், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மறுப்பது, இறை தூதரை கொல்வது போன்ற செயல்கள் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதனால இந்த தண்டனைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமையில் இருந்து ஆரம்பித்து எல்லை மீறுவது விஷயம் எல்லாத்தையுமே தொடர்ந்து இது அவர்களுடைய நடத்தை கெட்டத்தனமாக இருந்தது. அதனால இதெல்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த 3 வரிகள் அல்லாஹ் தஆலா சொல்ல இருக்கிறான். இதுல முதல் வரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது வார்த்தை கிடையாது. 2வது வரியில ஒரு 3 வார்த்தை, 3வது வரியில புது வார்த்தை கிடையாது. 4வது வரியில 2 புது வார்த்தை தான், சரிங்களா? உதாரணத்துக்கு 3வது வரியில புது வார்த்தை இல்லைன்றோம். உண்மையா பாருங்க. கானு அர்த்தம் தெரியும், யக்ஃபுரூன் அர்த்தம் தெரியும், பி அர்த்தம் தெரியும், ஆயாத் அர்த்தம் தெரியும், அல்லாஹ் அர்த்தம் தெரியும், வாக் அர்த்தம் தெரியும், யக்ஃதுரூனுக்கு அர்த்தம் தெரியும், நபியின்க்கு அர்த்தம் தெரியும். உதாரணத்துக்கு 8 to 9 வார்த்தை இருக்குண்டமா, 8 வார்த்தைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யும், அர்த்தம் தெரியும். இதுதான் யதார்த்தம். أعوذ بالله من الشيطان الرجيم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. اوكي، وضربت ضرب 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 என்றால் பாசிவ் வாய்ஸ், சரிங்களா? அதாவது தரப அடித்தான், துரிப அடிக்கப்பட்டான், அதாவது விதித்தல் அப்படிங்கிறது சொல்லப்படும். துரிபத் அலைஹிம், இந்த அலா என்று வரும் பொழுது துரிபத் அலைஹிம், துரிபத் அலைஹி அப்படின்னு சொன்னா அவன் மீது விதிக்கப்பட்டது, அவன் மீது சாட்டப்பட்டது, அந்த மாதிரி பொருள். அப்போ துரிபத் அலைஹிம், அலைஹிம், அலைஹி, அலைஹிம் அவர்கள் மீது விதிக்கப்பட்டது என்ன? அதில்லு, அதில்ல அப்படின்னு சொன்னா இழிவுன்னு அர்த்தம். துல் தில்லா அப்படின்னு சொன்னா இழிவு அப்படின்னு அர்த்தம், ஹியூமிலிட்டி, இழிவு. வல் மஸ்கனத்து, வல் மஸ்கனத்து அப்படின்னு சொன்னா ஏழ்மை, வறுமை. இது 2ம் அவர்கள் மீது விதிக்கப்பட்டது. இது முதல் கட்ட தண்டனை அவர்களுக்கு. ஓகேயா? அதில்லா இழிவு, வல் மஸ்கனா வறுமை, போவர்ட்டி. ஓகேங்களா? வபாஉ, வபாஉ, பாஉ என்று சொன்னால் திரும்புதல் என்று பொருள். பாக்கு திரும்புதல்ங்கிற பொருள். அப்போ வபாஉ, பாக்கு பிறகு பி வருது, அப்ப கொண்டு திரும்பினான்னு அர்த்தம். வபாஉ பிகதப், கோபத்தை கொண்டு திரும்பினார்கள். மினல்லாஹ், அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டே அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்னா பெற்றுக்கொண்டார்கள், சம்பாதித்துக் கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனி இஸ்ராயீலர்கள் என்ன செய்யல, சரியான ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கல. அல்லாஹ்வின் கட்டளைகள் மீறியதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் கட்டளைகளை துச்சமாக கருதினார்கள், அசால்தனம் பண்ணாங்க. ஓகேங்களா? எனவே அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொண்டு அவர்கள் மீது இழிவையும் வறுமையும் சாட்டினான், அதை கொண்டு அவர்களை தண்டித்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சரிங்களா? இழிவு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் மக்களிடம் இருந்து கண்ணிய மரியாதை அதெல்லாம் போயிடுச்சு. அவர்கள் மீதான நல்லெண்ணம், அவர்கள் மீதான ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மக்களுடைய உள்ளத்துல போயிடுச்சு. அவர்கள் கண்ணியம் இழந்தவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். அடுத்து வல் மஸ்கனா என்று சொல்லப்பட்டது, அதாவது வறுமை அப்படின்னு சொன்னா இதுக்கு பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியான வறுமை என்ற கருத்தை காட்டிலும் பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அவர்களிடத்துல செல்வம் இருந்தும் கூட மன ரீதியில், அதாவது தாராள மனம் இல்லாத
கருமித்தனம் கொண்டவர்களாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது, அல்லது உள்ளத்தில் அவர்களுக்கு வேதனை, ஒரு கவலை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது என்ற பொருளும் சொல்லப்பட்டிருக்குது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ஏழ்மை, ஃபாகா, அவர்களுக்கு வறுமையே அல்லாஹ் தஆலா கொடுத்து சாப்பாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்த உணவை அவங்க கிண்டல் பண்ணாங்க, அதை பொறுக்க மாட்டேன்னு சொன்னனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையிலும் கூட அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற பொருளும் சொல்லப்பட்டிருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு சஹத், இன்னொரு வார்த்தை இருக்கு கதப். சஹத் என்பது கதபின் முதல் நிலை, சரிங்களா? சஹத் அப்படிங்கிறது அதிருப்தின்னு நம்ம சொல்லுவோம். அதிருப்தி அப்படிங்கிறது கோபம் கிடையாது. அதிருப்திங்கிறது நாராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். அதாவது பிடிக்காத ஒரு நிலை. அதுவே திரும்ப ஒரு தடவை நம்ம பிடிக்காத செஞ்சா நம்ம மீது ஒருத்தருக்கு அதிருப்தி ஏற்படும், தொடர்ந்து செய்யும் போது கோபம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை முதல்ல அவங்க பெற்றிருந்தாங்க. இப்போ அதிகமான வரம்பு மீறுகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய நேரடியான கோபத்திற்கு ஆளாகி விட்டார். அதனாலதான் அவங்க சொல்றோம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் இந்த யூதர்கள். ஓகே, நாம் இப்போது ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸை, சஹத்தை தவிர்க்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய சஹத், அதிருப்தி கூட நம்மளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அற்புதமான துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தருவாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக வ பிமுஆஃபாதிக மின் உகுபதிக. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் அதிகமாக செய்ததாகவும் இடம்பெற்றிருக்கிறது. சஜ்தால செய்யறதுக்கும் இந்த துவா செய்வது வல்லது, அல்லது பொதுவாக நம்ம செய்யலாம். துவா 2-3 தடவை சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் மனப்பாடமாயிரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக. ஓகே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக வ பிமுஆஃபாதிக மின் உகுபதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக. அல்லாஹும்ம அஊது பிக்கன்னு பொதுவாக வரும்ல, இங்க பிக்க சொல்லாம பிரிதாக, உனது பொருத்தத்தை கொண்டு பொருத்தமின்மையை விட்டும் பாதுகாப்பு தெரியும், அதாவது அதிருப்தியை விட்டும் பாதுகாப்பு தெரியும். ஒபி முஆஃபாதிக, உன்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு, நீ வழங்கும் ஆரோக்கியத்தை கொண்டு, மின் உகுபதிக, உனது தண்டனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக வ பிமுஆஃபாதிக மின் உகுபதிக. ஓகேயா, இதுதான் அந்த துவா. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செஞ்சிருக்காங்க, வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. லா உஹ்ஸி ஸனான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இது சஹீஹ் முஸ்லிம் 486வது துவாவாக இடம்பெற்றிருக்கு. இதோடைய பொருள் பாருங்க, யா அல்லாஹ், உனது கோபத்தை விட்டும் உனது திருப்தியில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப திருப்தியில்னா திருப்தியை கொண்டு, திருப்தி எதிர்பார்த்து பாதுகாப்பு தேடுகிறேன். உனது தண்டனையை விட்டும் உனது மன்னிப்பில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது புகழை என்னால் அளவிட முடியாது. நீ உன்னை எப்படி புகழ்ந்திருக்கிறாயே அந்த புகழுக்கு நீ சொந்தக்காரன். நான் என்னாவால் எல்லாம் புகழ்ந்து உன்னுடைய புகழை உச்சத்தை என்னால் புகழ்ந்து விட முடியாது அப்படின்னு நம்மளுடைய ஏழாமை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நம்ம கேட்கறது அந்த துஆவுடைய கருத்து. வழக்கமாக கூறக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய இன்னொரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ அஊது பிக மின் சஹதிக வன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்தில் உனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறேன். வ அஊது பிக, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் சஹதிக வன் நார், உனது அதிருப்தியை விட்டும் அல்லது உனது கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது ரொம்ப ரொம்ப சுலபமான துவா. இதுவும் சஜ்தாக்கில் செய்வது ரொம்ப ஏற்றமானது, தொழுகையினுடைய இறுதியில செய்வதும் ரொம்ப ஏற்றமானதாக நம்ம பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வதுரிபத் அலைஹிமுல் தில்லத்து, சேர்த்து சொல்லிருங்க. வதுரிபத் அலைஹிமுல் தில்லத்து, அவர்கள் மீது தில்லத் எனக்குடைய இழிவு சாட்டப்பட்டது, விதிக்கப்பட்டது. வல் மஸ்கனத்து, வறுமை விதிக்கப்பட்டது, சாட்டப்பட்டது. வபாஉ, அவர்கள் பெற்றார்கள். பிகதபிம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கோபத்தையே பெற்றார்கள். அல்லாஹ்வினுடைய கோபத்தின் பால் திரும்பினார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். ஓகேயா, அடுத்து அல்லாஹ் தஆலா தொடர்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. ஓகேயா, இதுல இப்போ ஒரு ஒன்றரை வரி பார்க்க போறோம். ذلك, இது ஏனென்றால், ذلك அது, அப்படி அதுனா இப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் திரும்பியது, அவர்கள் மீது அல்லாஹ் இழிவையும் வறுமையும் சாட்டியதற்கு ذلك, அதன் காரணம், அது, இந்த விளைவானது அப்படின்னு பொருள். அது ஏனெனில், பிஅன்னஹும், ஏனெனில் அவர்கள், நிச்சயமாக, ذلك பிஅன்னஹும், அது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள், கானு தனி அர்த்தம் வராது, யக்ஃபுரூன், கஃபரா யக்ஃபுரு யக்ஃபுரூன, நிராகரித்து கொண்டிருந்தார்கள். they were denying.
ஓகேங்களா? அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ், அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்தார்கள். எதை? பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களைன்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளைன்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் தானே நிராகரிச்சாங்க. எல்லாத்தையும் கண்கூடா பார்த்தவங்களாச்சே. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களே அவர்கள் நிராகரித்தார்கள். அதான் கேலிக்கண் நையாண்டிலாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்பவர்கள் மீது ஒழுங்கா வருமா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்ததின் காரணத்தினாலும் வயக்துலூனன் நபியீன், கதல யக்துலு, இதுவும் அந்த வார்த்தை தான், கதல யக்துலு, கானு யக்துலூன், மேலும் அவர்கள் கொலை செய்தார்களே அதன் காரணத்தினால். யாரை? அந்நபியீன, நபிமார்களை அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினாலும். பிகைரில் ஹக், நியாயமின்றி. பில் ஹக்னா நியாயத்தோடு அப்படின்னு அர்த்தம். பிகைரில் ஹக்னா நியாயமின்றி. அப்ப நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொண்டதின் காரணத்தினாலும், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டதின் காரணத்தினாலும் தான் அது அந்நிலை சொல்ல வரான் அல்லாஹ். ஓகே, திரும்ப அல்லாஹ் இன்னொரு காரணம் சொல்ல, ஒரு ரெண்டு தப்பா பண்ணிருக்காங்க, திரும்ப சொல்ற தாலிக், இந்த நிலைக்கு அவர்கள் ஆளானது அது ذلك بما عصوا وكانوا يعتدون. ذلك بما عصوا, عصى يعصي என்று சொன்னால் மாறு செய்தல். அப்ப ذلك بما عصوا, அது அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினால். பிமா அப்படின்னு சொன்னா அதன் காரணத்தினால். பிமா கானு யஃப்சுகூன், பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால். பிமா கானு அப்படின்னு சொல்லி நிறைய குர்ஆன்ல வரும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததின் காரணத்தினால், அதன் விளைவாக. அதே மாதிரி பிமா அஸவ், அவர்கள் மாறு செய்ததினுடைய விளைவாகும். தாலிக்க, அந்நிலையை இவர்கள் அடைந்தது என்பது அது அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினாலாகும். மேலும் வகானு யஅ்ததூன், யஅ்ததா யஅ்ததி, இக்தலஃப பேட்டர்ன் தான் வீக் லெட்டர்ல வருது. யஅ்ததா யஅ்ததி, அப்ப யஅ்ததி யஅ்ததூன, ஓகேயா, வரம்பு மீறுகிறார்கள். இப்ப கான யஅ்ததூன், வரம்பு மீறி கொண்டிருந்ததின் காரணத்தினால. பிமா அஸவ் வகான யஅ்ததூன், ரெண்டு காரணம் இங்க, ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். மேல தாலிக்குன்னு ஒரு ரெண்டு காரணத்தை சொன்னா, திரும்ப தாலிக்குன்னு ஒரு ரெண்டு காரணத்தை சொல்றான். தாலிக பிமா அஸவ், அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினாலும், வகான யஅ்ததூன், மாறு செய்து கொண்டிருந்ததின் காரணம். எல்லாமே மாறுதானே செஞ்சாங்க, சொன்னதுக்கெல்லாம் மாறுதானே செஞ்சாங்க. ஹித்தத்துன்னு சொல்ல சொன்னா ஹிந்தாண்டாங்க, தலை குனிஞ்சு போங்க, பணிவோட போங்கன்னு சொன்னா புறமுதுகிட்டு போனாங்க. இப்படி எல்லாத்துக்குமே மாறுதானே செஞ்சாங்க. அதனாலதான் சொல்றான், இப்படி மாறு செஞ்சதின் காரணத்தினால கடைசியில வச்சு வாங்கிட்டோம். அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அதற்கு காரணம் என்ன? ஒன்று, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை விசுவாசம் கொள்ளவில்லை. என்ன? யக்ஃபுரூன பிஆயாத்தில்லா, நான்கு காரணங்கள் சொல்றேன். யக்ஃபுரூன பிஆயாத்தில்லா. இரண்டாவது காரணம் வயக்துலூன நபியீன், இறை தூதர்களை அவர்கள் கொலை செய்தது. ஓகேயா, மனித குலத்தின் சிறந்தவர்களிடமிருந்து அவர்கள் அறிவுரை கேட்டா அது எந்த அளவுக்கு அதை அவங்க கட்டுப்பட்டு அதை ஏற்று நடந்திருக்கணும். பட் அதை கூட அவங்க கேட்க விரும்பாதவங்களா இருந்தாங்கல்ல, அதை பொறுத்துக்க முடியாத கொலை செஞ்சாங்க. கொலை ஏன் செய்யணும்? அவங்க என்ன அறுவாள் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க தற்காப்புல கொலை செய்யறதுக்கு? போதனைகளை கொடுத்தவங்களும் கொலை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த அட்வைஸை கேட்டு தாவாவை கேட்டுட்டு இருக்கிறது கூட அவங்களால முடியல. சரிங்களா? மூணாவது பிமா அஸவ். பிமா அஸவ்னா என்னது? மாறு செய்தல், கீழ்ப்படியாம இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா? பிமா அஸவ் வகான யஅ்ததூன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து தான். அதாவது மாறு செய்தல், வரம்பு மீறுதல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? வரம்பு மீறுதல் அதாவது உண்மையான அடியாரின் எல்லா எல்லையும் மீறுதல். ஒரு அடியார் என்ன ஒரு வரம்புக்குள்ள இருக்கணுமோ அந்த வரம்பை விட்டு மீறுதல். அதுக்கு தான் நம்ம அல்லாஹ் தஆலா அடிமைன்னு சொல்றான். அடிமைனா கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டோடு இல்லாத தனமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுதான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த வசனத்தை நம்ம நிறைவுபடுத்திட்டோம். இந்த 61வது வசனத்தில் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் கோர்வை என்னங்கிறத பார்ப்போமா? இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உரியவர்களாக திரும்பினார்கள். இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தனர், மேலும் வரம்பை மீறி கொண்டும் இருந்தனர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான் அந்த வசனத்தை. இந்த பக்கமும் 8வது பக்கமும் முடியுது. இப்ப இந்த 8வது பக்கத்துல இந்த 61வது வசனத்தை படிச்சு முடிச்ச நம்ம என்ன பாடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ரவேலில் உள்ள கெட்டவர்களுக்கு இழிவு வறுமையை கொண்டுலாம் அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்து கெட்ட நடத்தை கொண்டிருந்தது காரணத்தினால் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. அந்த கெட்ட நடத்தை என்ன? அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நம்ப மறுப்பதும், இறை தூதர்களை கொன்றது, அதே மாதிரி அல்லாஹ்க்கு கீழ்ப்படியாமல் இருந்தது, எல்லை மீறியது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அநியாய செயலாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மூமின்கள் நம்ம என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கோம்? இஸ்லாத்துக்காக சேவை செய்பவர்களை மதிக்க எனக்கு உதவியாக. ஏன்னா இஸ்லாம் சேவை செய்த அந்த நபிமார்கள் அவங்க கொன்றாங்க, அவங்களுக்கு மாறு செஞ்சாங்க, அவங்களை எதிர்த்தாங்க. ஆனால் நம்ம சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவங்க, நற்பணிகள் செய்யக்கூடியவங்க, நல்ல மார்க்க அறிஞர்களாக இருந்து மார்க்க பணி செய்யக்கூடியவங்களை நம்ம மதிக்கணும், அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். அதுக்கு வழி தாயல்லா அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம துவா செய்யணும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா மற்றும் மற்ற புத்தகங்களை படிப்பதன் மூலம் அல்லாஹ்வை கீழ்ப்படியாத மக்களின் தண்டனையை
நினைவில் கொள்வேன். ஏன்னா ரெண்டுமே தான் நம்ம படிக்கணும். கட்டுப்பட்டவர்கள் என்ன எப்படி நன்னிலையை அடைந்தார்கள், மாறு செய்தவர்கள் எப்படி அல்லாஹ்வோட கோபத்துக்கு ஆனார்கள் அப்படிங்கிறத நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான சம்பவங்களை படிச்சு படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமே அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கணும். சரி, இப்ப இந்த 3 வரியில வந்திருக்கக்கூடிய பெயர்ச்சொல் வினைச்சொற்கள் பார்ப்போமா? முதல்ல பெயர்ச்சொல்லை பார்ப்போம். ஆயாத், இதனுடைய ஒருமை என்ன? ஆயத்துன் ஆயாத்துன், முதல் கோர்ஸ்ல படிச்சீங்க. நபியீன், இது என்னது? நபியுன், இதனுடைய ப்ளூரல் நபியூன நபியீன என்ற ப்ளூரலும் இருக்கு, அன்பியாஉ என்ற ப்ளூரலும் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபியீன என்ற வார்த்தையும் பயன்படுத்துறான். இந்த இடத்துல போன்று அல்ல அன்பியா என்று ஒரு அத்தியாயத்தின் பேர் இருக்குது. இதுவும் ரெண்டுமே ப்ளூரல் தான். வேர்ப்ஸ் அதிகமா வந்திருக்கும் பாருங்க. துரிப, தரபனுடைய பாசிவ் வாய்ஸ் தான் துரிப. இதை பத்தி நம்ம இன்ஷால்லா தெளிவா படிப்போம். பரப யதுரிபு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது. இதை பத்தி நான் உங்களுக்கு ரீகால் கூட பண்ண தேவையில்ல. அதனுடைய துரிபத் என்று பெண்பாலா வந்திருக்கு. ஏன்னா அதில்லத்து அல் மஸ்கனத் என்ற வார்த்தை பெண்பாலான வார்த்தையின் காரணத்தினால் துரிபத் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. கதபுன் வந்துச்சுல, இதுக்கு வினைச்சொல் இருக்குது. இது சூரத்துல் ஃபாத்திஹால படிச்ச வார்த்தை தான். கதிப யக்தபு, கதிப யக்தபு, சமிஅ யஸ்மஉனுடைய பேட்டர்ன்ல கதிப யக்தபு, யக்தப், காதிபுன், மக்தூபுன் கோபத்திற்கு ஆளாவன், கதபுன் கோபம். ஓகேங்களா? அப்ப யக்தபூன். وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم وساءت مصيرا என்ற வசனமும் நம்ம குர்ஆன்ல வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் தான். யக்ஃபுரூன் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம். கஃபரா யக்ஃபுரு சொல்லவே தேவையில்லை, நஸ்ர் யன்சுர் பேட்டர்ன்ல. ஓகேங்களா? கத்தல யக்துலு, இதுவும் நஸ்ர் யன்சுர் பேட்டர்ன். இது 93 இடத்துல வருது. பட் கஃபரா யக்ஃபுரு குர்ஆன்ல 461 இடத்துல வரக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். காத்தில் கொலை செய்யக்கூடிய, மக்தூல் கொலை செய்யப்பட்ட, கத்ல் கொலை செய்தல். ஓகேயா? அடுத்ததாக குறைவுள்ள வினைச்சொற்கள் பார்க்க போறோம். அதில்லத், இது வந்து இஸ்மு தான், ஆனா இதுல வினைச்சொல் ஃபஅலும் இருக்குது. ذل يذل, ضل يضل மாதிரி ذل يذل, فإنه لا يذل من واليت, நீ யாரை பொறுப்பெடுத்துக் கொண்டாய் அவர் இழிவடைய மாட்டார் அப்படின்னு நம்ம குனூத்துல படிக்கிறோம்ல. ذل يذلனா இழிவடைதல். அப்ப ذلتனா இழிவு. ذل يذل ذل, ذليل இழிவடைந்தவன். ذل ذلة என்ற வார்த்தை ரெண்டு மஸ்தர் இருக்கு. அல்லாஹ் அந்த இடத்துல வந்து ذلت ذلة அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். பாஉ, பாஅ யபூஉ, பாஅ யபூஉ. சரிங்களா? قال يقول என்ற பேட்டர்ன்ல குர்ஆன்ல இந்த வார்த்தை வருது. சரிங்களா? பாஅ யபூஉ, பு பாஇன் டாஷ் பவாஉன். சரிங்களா? திரும்புதல். ஓகே. அஸா, அஸா யஸி, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன. ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி, அஸா யஸி, யஹ்தி யஹ்துன, யஸி யஸூன அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அஸா யஸி, யஸி மாறு செய், ஆஸி மாறு செய்பவன், மாசியுன் மாறு செய்யப்பட்டவன், மாசியத்துன் இஸ்யான் அப்படின்னா மாறு செய்தல். வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், யா அல்லாஹ் எங்களுக்கு குஃபரையும் பாவத்தையும் இஸ்யான் மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்குவாயான்னு சொல்லி சூரா ஹுஜராத்தில் தரா நம்ம துவா கற்றுத்தர்றோம். அப்ப இஸ்யான்னா மாறு செய்தல். இந்த மஸ்தர் குர்ஆன்ல நம்ம பார்க்க முடியும். மஸீத் ஃபீஹி எங்கே அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்பீங்க. பட் வந்து உங்களுக்கு நான் கிராமர் பாட்டிலே உங்களுக்கு அதை சொல்றோம். குர்ஆன் பாட் இந்த ஆயத்துல உங்களுக்கு இந்த 3 வரையில மஸீத் ஃபீஹி இல்ல. அதனால யாரும் கோவப்படக்கூடாது. இன்ஷால்லா 9-8D இன்ஷால்லா நம்ம என்ன செய்யலாம், மஸீத் ஃபீஹியோட இன்னொரு பேட்டர்ன் நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்ம ரப்பி யஸ்ஸிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் 8வது பக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பேஜ் நம்பர் 8, பக்கம் 8, சுட்டி 4, பாயிண்டர் டி. இதில் நாம் இலக்கணத்தில் அகாம எனக்கூடிய ஒரு வினைச்சொல்லை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அகாம யுகீமு என்பது மஸீத் ஃபீஹினுடைய அஃஅல பேட்டர்ன்ல உள்ளது. அஃஅல பேட்டர்னுடைய லீடர் யாரு? அஸ்லம. வெரி குட். ஓகே. அஸ்லம் அவனுடைய பேட்டர்ல இருக்கிறதா. நடுவில் ஒரு வீக் லெட்டர் வரனால இது அகாம என்று வருது. தாங்கள் இருந்த விஷயம்தான். அலிமலேந்து ஷத்தா வைத்து அல்லம மஸீத் ஃபீஹி, சலிமலேந்து ஹம்சா வச்சு அஸ்லம மஸீத் ஃபீஹி, ஹசிபலேந்து அலிஃப் வச்சு ஹாசப மஸீத் ஃபீஹி, ஹலஃபலேந்து அலிஃப் தா வச்சு இக்தலஃப மஸீத் ஃபீஹி, கஃபரல இஸ்த என்பதை சேர்க்கப்பட்டு இஸ்தகஃபர் மஸீத் ஃபீஹி. இது 8200 இடங்கள்ல வருது. இந்த 5 பேட்டர்ன்ஸ் மட்டுமே, மாஷா அல்லாஹ், இந்த 5 பேட்டர்ன்ஸ் மட்டுமே 8200 இடங்கள்ல வருது.
கூடுதலாக ஒரு 3 பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். அது 700 இடங்கள்ல குர்ஆன்ல வருது. அதுதான் ததப்பர, ததாரஸ, இன்கலப. அதனுடைய ததப்புருன், ததாருசுன், இன்கிலாபுன் அப்படிங்கிற அந்த 8ஐயும் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் இதையும் தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டே தான் வந்துட்டே தான் இருக்கும். அதாவது குறை இல்லாத 4 வினைச்சொற்கள், 3 எழுத்தை கொண்ட 4 வினைச்சொற்கள், அப்புறம் குறை உள்ள எழுத்துக்களோட பார்த்தோம். மாஷா அல்லாஹ் இது எல்லாமே நம்ம திரும்ப 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 பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நம்ம பிரசன்ட்லி பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இல்லமுடைய பேட்டர்ன்ல வீக் லெட்டர்ல வல்லா யுவல்லி பார்த்தோம். சென்ற பாடத்துல ஹாசபு உடைய பேட்டர்ன்ல நாஜா யுனாதி பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதல்லாத வார்த்தைகள் இருக்குது. இப்ப அல்லம பேட்டர்ன்ல வஃபாக இருக்கு, குர்ஆன்ல பையன இருக்கு, சொவ்வர இருக்கு, வல்லல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஹாசபுடைய பேட்டர்ன்ல வாஇத யுவாஇது இருக்கு, பாயிஅ யுபாயிஉ இருக்கு, ஜாவிஸ இஜாவிஸு இருக்கு, ஷாக்கா என்ற ஃபெயல் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அஸ்லம பேட்டர்ன்ல இப்ப நம்ம பார்க்க போறது அகாம யுகீமு. அதே மாதிரி அவ்ஹா யூஹி என்ற லாஸ்ட் லெட்டர்ல வீக் லெட்டர் வரது இருக்குது, மிடில்ல வீக் லெட்டர் வரது இருக்குது. எங்க வேணாலும் வீக் லெட்டர் வரலாம் தானே, முதல்ல நடுவுல லாஸ்ட்ல. அந்த மாதிரி நம்ம அகாம என்பது பார்க்கிறோம். அகாம் அப்படின்னு சொன்னா அவன் நிறுவினான், ஹி எஸ்டாப்ளிஷ்ட் என்று பொருள். நிலைநாட்டினான், நிறுவினான், எல்லா பொருளுமே இதுக்கு பொருந்தும். ஆரம்பத்தில் ஹம்சா கூடுதலாக இருக்கு. அஸ்லாமலா தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் ஹம்சா கூடுதலா இருக்கு. ஆனா லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் வீக் லெட்டரா வந்திருக்கு. சரிங்களா? இது ஆக்சுவலி அக்வம யுக்விமு என்று வர வேண்டியது. ஆனா அதை மாற்றமைத்து அகாம யுக்வீமு என்று. அக்குவமு சொல்றது கஷ்டம், அகாம அகாமு கொஞ்சம் ஈஸியா. அதனால வாய்க்கு எது சொல்றது ஈஸி அந்த மாதிரி அரபு மக்கள் அதை மாத்தி அவங்களுக்கு சுலபமா சொல்லிக்குவாங்க. அந்த அடிப்படையில் இப்ப நம்ம அகாம அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? கீ இப்ப கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, நார்மலா ஃபேல பேட்டர்ன் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி தான் சொல்ல போறீங்க. கால, காலு, குல்த, குல்து, குல்தும், குல். நான் சொன்ன மாதிரி அகாம, அகாமு, அகம்த. சரிங்களா? அக்கம்து, அக்கம்தும், அக்கம்னான்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? ரெடியா? ஓகே, 2 தடவை சொல்லுவோம். அகாம அகாமு, அகாம அகாமு, அகம்த அகம்து, அகம்த அகம்து, அகம்தும் அகம்னா, அகம்தும் அகம்னா. அகாமல அலிஃப் இருக்கு பாத்தீங்களா? அகாம அகாமு அலிஃபோட சொல்றோம். அதே மாதிரி அகாம்த அகாம்துன்னு சொல்றது சிரமமா இருக்கும், பொருத்தமா இருக்காது. அலிஃப் மத்துக்கு அப்புறம் யா மத்துக்கு அப்புறம் ஒரு வா மத்துக்கு அப்புறம் சுக்கூன் படிப்பது என்பது அப்படி ஒரு நடைமுறையை நம்ம அரபியில பார்க்க முடியாது. அதனால என்ன செய்யறாங்க, அகம்தன்னு சொல்லி அந்த அலிஃபை வெளிக்காட்டிடுறாங்க. ஏன்னா வீக் லெட்டரை பொறுத்தவரைக்கும் வீக் தானே, வீக் பாடி அப்படிங்கறனால ஒரு தட்டு தட்டினதும் அது போய் சேர்ந்துருது. சரிங்களா? ஃபைன். அப்ப அவன் நிறுவினான், அவன் நிலைநாட்டினான், எல்லா பொருளுமே இதுக்கு வரும். சரிங்களா? இப்ப நீங்க எனக்கு கூட சேர்ந்து சொல்லுங்க. அகாம அகாமு, அகம்த அகம்து, அகம்தும் அகம்னா. சொல்லுங்க. அகாம அகாமு, அகம்த அகம்து, அகம்தும் அகம்னா. ஓகேங்களா? மாதி சொல்லிட்டோம். இப்ப நம்ம இது ஒரு கான்வர்சேஷனோட ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். ஹல் அகாம, அவன் நிலைநாட்டினானா? நஅம் அகாம, ஆம் நிலைநாட்டினான். ஹல் அகாமு, அவர்கள் நிலைநாட்டினார்களா? நஅம் அகாமு, ஆமாம் நிலைநாட்டினார்கள். ஹல் அகம்த, நீ நிலைநாட்டினாயா? நஅம் அகம்து, ஆமா நிலைநாட்டினேன். ஹல் அகம்தும், நீங்கள் நிலைநாட்டினீர்களா, நிறுவினீர்களா? நஅம் அகம்னா, நாங்கள் நிறுவினோம், நிலைநாட்டினோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட நம்ம ஒரு மஃபூலோட நம்ம சொல்ல போறோம். இன்னும் வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்றோம், சென்டென்ஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆக்குறோம். ஹல் அகாம ஸலாத, டிட் ஹி எஸ்டாப்ளிஷ் தி பிரேயர், அவன் தொழுகையை நிலைநிறுத்தினானா? நஅம் அகாம ஸலாஹ். வெரி குட். ஹல் அகாம ஸலாத, அவர்கள் தொழுகை நிலைநாட்டினார்களா? நஅம் அகாம ஸலாத, அவங்களா இருக்கட்டும். ஹல் அகம்த ஸலாத, நஅம் அகம்து ஸலாத. ஹல் அகம்துமுஸ் ஸலாஹ், நஅம் அகம்னஸ் ஸலாஹ். ஓகேயா? நாங்க தொழுகை நிலைநாட்டிட்டோம், தொழுதுட்டு தான் வர்றோம். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இப்ப நம்ம அல் ஃபிஅலுல் முதாரி பார்க்க போறோம். ஓகேங்களா? அகாம யுகீமு, அஸ்லம யுஸ்லிமு, அஸ்லம யுஸ்லிமு, அகாம யுகீமு, அகாம யுகீமு. சரியா? ரெண்டையுமே சேர்த்து சொல்லுங்க. அகாம யுகீமு, அகாம யுகீமு. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அதாவது 4 எழுத்து வினை சொற்கள்ல தம்மாவோட தான் ஆரம்பிக்கும். இது சென்ற பாடத்துல நான் ஞாபகப்படுத்த நினைச்சேன். அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். நாதா எனாதி இல்ல யுனாதின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கு? அப்ப 4 எழுத்துல என்ன ஆகும்? அதே மாதிரிதான் வல்ல யுவல்லின்னு படிச்சோம், அப்ப தம்மா ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரிதான் அகாம யுகீமு, 4 லெட்டர்ஸ் மஸ்ஜித் ஃபீஹினுடைய இது என்ன அப்படின்னா முதாரிலே தம்மா தான் வரும். அகாம யுகீமு, யுகீமுண்டாலே போதும். அதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க, நீங்களே சர்ன்னு கோடி கிழிப்பீங்க. யுகீமு யுகீமுன, துகீமு உகீமு, துகீமுன நுகீமு, யுகீமு யுகீமுன, துகீமு உகீமு, துகீமுன நுகீமு. அவன் நிலை நிறுத்துகிறான் அல்லது அவன் நிறுவுகிறான், நிறுவுவான், நிலை நிறுத்துவான், இதான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. யுகீமு யுகீமுன, துகீமு உகீமு, துகீமுன நுகீமு. மாஷா அல்லாஹ்.
இப்போ இதை வச்சு கான்வர்சேஷன் ஓகேங்களா. ஹல் யுகீமு நாம் யுகீமு, ஹல் யுகீமூன நாம் யுகீமூன, ஹல் துகீமு நாம் உகீமு, ஹல் துகீமூன நாம் நுகீமு. அடுத்தது தொழுகையோட கேட்கிறோம். ஹல் யுகீமு ஸலாத்த, அது நம்ம அப்படியே நிறுத்தி கேட்கறதா இருந்தா ஹல் யுகீமு ஸலா, அவன் தொழுகை நிலை நாட்டுகிறானா? நாம் யுகீமு ஸலா. ஹல் யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகை நிலை நாட்டுகிறார்களா? நாம் யுகீமூன ஸலா. ஹல் துகீமு ஸலா, நீ தொழுகை நிலை நாட்டியாமா? நாம் உகீமு ஸலா. ஹல் துகீமூன ஸலா, நீங்கள் தொழுகை நிலை நாட்டுகிறீர்களா? நாம் நுகீமு ஸலா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஃபியலுல் அம்ர், அம்ர் கட்டளை வாக்கியத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். அகாம யுகீமு, அகாம யுகீமு, அதனுடைய அம்ர் அகிம், அகாம யுகீமு அகிம், லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா, இறுதியில சுக்கூன், வீக் லெட்டரை தூக்கிட்டோம் ஓகேங்களா. அகாம யுகீமு அகிம், அகாம யுகீமு அகிம் ஓகேங்களா. இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். பாருங்க, அகிம் அகீமு, அகிம் அகீமு, அகிம் அகீமு, லா துகிம் லா துகீமு, அகிம் அகீமு, லா துகிம் லா துகீமு, அகிம் அகீமு, லா துகிம் லா துகீமு. நிலைநாட்டு நிலைநாட்டுங்கள், நிலைநாட்டாதே நிலைநாட்டாதீர்கள், அல்லது நிறுவுங்கள் நிறுவாதே நிறுவாதீர்கள். இப்ப இதை வச்சு அகிம் ஓகேயா, அப்ப உகீமு அப்படின்னு ஆன்சர் பண்ணி நல்லா குரல்ல சொல்றான். அகிம் வஜஹக லித்தீன், மார்க்கத்திற்காக உமது முகத்தை நிறுவுவீராக, அப்படின்னா தரமாக ஊன்றுவீராக என்று பொருள் ஓகேங்களா. அகீமு அகீமு ஸலா, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். அகீமு நிலைநாட்டுங்கள் அப்படின்னு நான் எல்லாரையும் பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? நுகீமு நிலைநாட்டுறோம் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ். அகீமிஸ் ஸலாத்த, கீமுஸ் ஸலாத்த ஓகே. அப்ப நான் சொல்றவங்கள பார்த்து அகீமிஸ் ஸலாத்த தொழுகை நிலைநாட்டு, அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உகீமுஸ் ஸலாத்த தொழுகை நிலைநாட்டுறேன், அகீமுஸ் ஸலாத்த நுகீமுஸ் ஸலாத்த. மாஷா அல்லாஹ். லா துகிம் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? ஓகே, லா உகீமு நான் நிலைநாட்ட மாட்டேன் அல்லது நிறுவ மாட்டேன் என்ற பொருள்ல. லா துகீமு லா நுகீமு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி பாருங்க, அஸ்லம்ல நம்ம என்ன பண்ணோம்? அஸ்லம யுஸ்லிமு, அஸ்லிம் முஸ்லிமுன் முஸ்லமுன் இஸ்லாமுன் சொன்னோம். அதே மாதிரி அகாம யுகீமு அகீம் என்ன வரணும்? முகீமுன் முகாமுன் இகாமத்துன். அகாம யுகீமு அகீம், முகீமுன் முகாமுன் இகாமத்துன் ஓகேங்களா. முகீமுன் முஸ்லிமுன் மாதிரி முகீமுன், முக்கையிமுன் அப்படின்னு வரணும். சீன்ல இருக்கக்கூடிய 2வது லெட்டர் சுக்குன் நீங்க போனீங்கன்னா முக்கையிமுன் முக்கையமுன் அப்படின்னு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குல்ல. அதனால சுக்குனை வந்து முன்ன பின் ஆக்கிட்டாங்க, வீக் லெட்டருக்கு தூக்கி சுக்குனை கொடுத்துட்டாங்க. அது என்ன சொன்னாலும் அது பாவம் பரிதாபம். ஓகேயா, உன் கசராவை எனக்கு கொடு, ஏன் சுக்குனை நீ வச்சுக்கன்னா, அப்படியா கொடுத்ததை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன்ப்பா, தூக்கி போடாம எனக்கு இதே தந்தீங்கன்னா அதை வாங்கிச்சு. அதனால முகீமுன் முகாமுன் மாறிடுச்சு சரிங்களா. முகீமுன் முகாமுன் இகாமத்துன், இஸ்லாமுன் மாதிரி இகாமத்துன். இஸ்லாமுல்ல 3வது இடத்துல அலிஃப் கொடுத்தாங்க, இங்க வந்து 2வது இடத்துல அலிஃப் கொடுத்துட்டாங்க. அப்பதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அகாமல 2வது இடத்துல தான் அலிஃப் இருந்துச்சு. அப்ப இகாமத்துன் இகாமத்துன், இகாமத்து ஸலா தொழுகையில் நிலைநாட்டுவதுன்னு சொல்றோமா. தொழுகைக்கு இகாமா சொல்றது, தொழுகை நிலைநாட்டுறதுக்கான ஒரு அழைப்பு தான் இகாமா. சரி ஓகே ஃபைன். சரி ஓகே பாருங்க, இப்போ முகீமுன் முகாமுன் இகாமத்துன், முகீமுன் முகாமுன் இகாமத்துன். இப்போ ஃபுல் பேட்டர்ன் நம்ம ஒரு தடவை தரோவா பிராக்டிஸ் பண்ண போறோம். அகாம அகாமு, அகம்த அகம்து, அகம்தும் அகம்னா. யுகீமு யுகீமுன, துகீமு உகீமு, துகீமுன நுகீமு. அகீம் அகீமு, லா துகீம் லா துகீமு. முகீமுன் முகாமுன் இகாமத்துன். هو أقام هي أقامت، هو يقيم هي تقيم. பெண்பாளையும் நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். அகாம அகாமத், அதே மாதிரி யுகீமு ஆண்பால், துகீமு பெண்பால். இப்போ கீஸ் செக் பண்ணிக்கிங்க. அகாம அதனுடைய செகண்ட் பர்சன் சொல்லும் போது அகாம்த அப்படின்னு சொல்ல மாட்டோம், அகாம்தன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படிங்கறது திரும்ப ரீகால் பண்றாங்க ஓகேங்களா. அகாம ஃப்ரண்ட்ல கை வரும்போது அகாம்த அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அகாம யுகீமு. அதே மாதிரி அகீம், அகீம்ல புரல் சொல்லும் போது அகீம் அகீமு அப்படி சொல்ல மாட்டோம், அகீமு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிங்குலர்ல நீங்க சுக்கூன் இறுதியில் வைக்கும் போது அகீம் அப்படின்னு ஒரு அம்ரு சொல்ல முடியாது. யாவும் ஒரு சுக்கூன் வச்சு மீமு சுக்கூன் 2 சுக்கூன் அடுத்தடுத்து வரும்போது சிரமமா இருக்கும். அதனால வீக் லெட்டர் அங்க உதச்சிட்டாங்க, போயிடுச்சு. அகீம்
ப்ளூரல்ல வந்து மூதான சொல்ல போறோம், அதுக்கு முன்னாடி யால சுக்குன் வைக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை. அதனால அகீமுன் அந்த யா இப்ப என்ன நீங்க உதச்சு தள்ள முடியாது, இப்ப என்ன உனக்கு கஷ்டம் என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யா வந்து ப்ளூரல்ல உட்காந்துக்குச்சு. அதனால தான் அகீம்ல வரல, அகீமுல வருது. ஓகேங்களா? அப்புறம் முகீமுன் முகாமுன் இகாமத்துன் அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பா நம்ம முடிச்சிட்டோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம அகாம யுகீமு அப்படிங்கறதனுடைய ஃபுல் பேட்டர்ன் அண்ட் கீஸ் எல்லாம் பாத்தீங்க. அகாம யுகீமு, அகீம், முகீமுன், முகாமுன், இகாமத்துன், இந்த கீஸை ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அராஜ அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பல தடவைகள் வருது. அராதல்லாஹ், அல்லாஹ் நாடினான். மாதா அராதல்லாஹ், யுரீது, யுரீதுன எல்லா பேட்டர்ன்ஸ்லயுமே மாஷா அல்லாஹ் இது மாறி மாறி குர்ஆன்ல பல இடங்கள்ல இடம் பெறுது. அதை வந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப பிராக்டிஸ் பண்ண போறீங்க, ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அராத அதனுடைய முதாரி என்னவா இருக்கும்? அகாம யுகீமுன், அப்ப அராதக்க என்ன வரும்? அதே மாதிரி அகாம யுகீமு அகீம், அப்ப அராதக்க அம்ர் என்ன வரும்? அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கூட மாறாது. மஸ்தரும் அதே மாதிரி தான் வரும் இன்ஷா அல்லாஹ். எதையுமே நான் சொல்லல, நீங்களே இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ண போறீங்க? பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கன்ஃபார்மா எதையுமே அசட்டையாக எடுத்துக்காம முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் வழிவகுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒரு நல்ல நிலைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.